ஏகபாத பிரணாம் ஆசனம் அப்படின்னு இதோட பெயர். இதோட இந்த இந்த ப்ராக்டிஸோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனம், அவனுடைய உடல், இது ரெண்டையும் ஒருங்கிணைப்பு தான் இது நோக்கம். பார்க்கறதுக்கு கை கால் நீட்டி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மாதிரி தெரியும். ஆனா இந்த பயிற்சியில ஒருவர் செய்து ஒரு வாரம் 10 நாள்ல பழகி அதை தினசரி தன்னுடைய பயிற்சி திட்டத்தில் வச்சுக்கிட்டாருன்னா அவருடைய உடலும் மனமும் மிக துல்லியமாக மிக சமநிலையோட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது எப்படி தொடங்கலாம்னா, 2 காலுக்கும் இடையில ஒரு அரை அடி சற்று விலக்கி வைத்து விட்டு உடல் முழுவதையும் முதல்ல ஸ்டடி பண்ணிக்கணும். ரொம்ப நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். நேராக வைத்த பின், ஒரு பக்கம் சாய்ந்து இல்லாமல் நேராக வைத்த பின், மனதளவில் உடலின் எடையை பாதத்திற்கு கொண்டு போகணும். நம்முடைய 2 காலும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதன் பின் வலது காலை மெதுவாக உயர்த்தி இடது தொடையின் உள்புறமாக வச்சுக்கலாம். உள்புறமாக வைத்து கைகள் இரண்டையும் கூப்பிய நிலையில் மெதுவாக கைகளை மேல் நோக்கி உயர்த்தி விடலாம். ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பேலன்ஸ் கிடைக்காது, தடுமாற்றம் இருக்கும். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இருக்கும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு உங்களுடைய கால்கள் இந்த பயிற்சியை செய்வதற்கு தயாராகிவிடும். இறுதி நிலையில 1 அல்லது 3 முறை மூச்சை உள்ளெடுத்து வெளியே விட வேண்டும். அதன் பின் கைகளை மெதுவாக கீழே இறக்கிவிட்டு கால் எடுத்து தரையில வச்சிடலாம். இப்போ வலது கால் பக்கம் முடிச்சாச்சு இல்லையா? அதனால என்ன பண்ணணும், இடது காலை உயர்த்தி வலது தொடையின் உள்புறமாக வைத்து கைகளை மேல் நோக்கி கொண்டு போகணும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எதிரில் இருக்க சுவற்றின் மீது ஒரு மைய புள்ளி, அந்த புள்ளியின் மீது மட்டும்தான் கவனம் இருக்கணும். கண் இமைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த பயிற்சி உங்களால் செய்ய முடியாது, தடுமாறி கீழே விழுந்துருவீங்க. ஸோ இது ஒன்று. 2வது, மூச்சின் மீது கவனம். ரொம்ப வேகமாக மூச்சு விட வேண்டாம், மூச்சை இழுத்து பிடித்து நிறுத்தவும் வேண்டாம். இயல்பாக வந்து போகக்கூடிய மூச்சை கவனித்தால் போதும். ஸோ யாருக்காவது மனம் சார்ந்த பிரச்சனையோ உடல் சார்ந்த பிரச்சனையோ, முக்கியமாக அதீதமான கோபம் அல்லது அதீதமான தாட் ப்ராசஸ், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட மிக பிரத்யேகமான பயிற்சி தான் இந்த பயிற்சி. மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த பயிற்சியை செய்து பலனடையலாம்.